இதே நேரத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டங்களின் ஊடாக முன்னெடுக்கப்படுகிற நடவடிக்கைகளுக்கு போக்குவரத்தில் ஈடுபடுகிற பஸ் சாரதிகள், அதனிடத்தில் முச்சக்கர வண்டி சாரதிகள் உள்ளிட்டோர் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிற நிலையில் வாகனங்களில் இருக்கின்ற மேலதிக பொருட்கள் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் என்பதாக போலீஸ் தரப்பு கூறியிருக்கிறது. எனவே எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட மாட்டாது என்பதையும் அவர்கள் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே போலீஸ் பேச்சாளர் நேற்றைய தினம் தெரிவித்த கருத்து இவ்வாறு தமிழன் பத்திரிகையில் செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. வாகனங்களில் உள்ள மேலதிக பொருட்களை உடனடியாக அகற்றுக, சுற்றுவளைப்புகள் நிறுத்தப்படாது என்கிறார் போலீஸ் பேச்சாளர் என்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. வாகனங்களில் மேலதிகமாக பொருத்தப்பட்டிருக்கும் ஒளிரும் பொருட்கள் உள்ளிட்ட ஏனைய சகல மேலதிக பொருட்களையும் உடனடியாக நீக்குவது தொடர்பில் சாரதிகள் உள்ளிட்ட பொறுப்பானவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எக்காரணத்துக்காகவும் சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இவ்வாறு தெரிவிக்கிறார். நாட்டில் கடந்த காலங்களில் பெரும் எண்ணிக்கையிலான வீதி விபத்துகள் பதிவாகியிருந்தன. அதனைத் தொடர்ந்து பண்டிகை காலத்தை அடிப்படையாக கொண்டு சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இன்று வரையிலும் வாகன சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 வருட காலப்பகுதி எடுத்துக்கொண்டால் இந்த 5 வருட காலப்பகுதியில் வாகன விபத்துகளினால் 140 வரையான மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் நாளாந்தம் பாரதூரமான காயங்களை ஏற்படுத்தும் வகையில் விபத்துக்கள் அனளவாக 20 வரையில் இடம்பெற்றிருக்கின்றன. கடந்த 5 வருடங்களில் பாரதூரமான காயங்களுக்குள்ளாகி 9000 வரையான நபர்கள் விசேட தேவையுடையவர்களாக மாறியிருக்கிறார்கள். இதுபோன்ற விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்காகவே போலீசாரினால் இந்த வாகன சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன்போது பிரயாணிகள் போக்குவரத்து சேவையில் இடம்பெறும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் மேலதிக ஒளிரும் பொருட்களினால் முன்னால் பயணிக்கும் வாகனங்களின் போக்குவரத்தில் சிக்கல் ஏற்படுகிறது. அதேபோன்று வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் மேலதிக பொருட்களினால் முன்னால் பயணங்களுக்கு தடங்கள் ஏற்படலாம். பாதை சரியாக தென்படாத சந்தர்ப்பத்தில் விபத்துக்கள் ஏற்படக்கூடும். அவ்வாறான விபத்துக்களை கடந்த காலங்களில் அவதானித்திருக்கிறோம். வாகனங்களுக்குள்ளும் வாகனங்களுக்கு வெளியிலும் பொருத்தப்பட்டிருக்கும் அநேகமான மேலதிக பொருட்களினால் பயணிகளுக்கு ஏற்படும் ஆபத்துக்கள் அதிகமானவை. அதன் காரணமாகவே வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் மேலதிக பொருட்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எவ்வாறாயினும் தற்போது இடம்பெறும் முதற்கட்ட சுற்றுவளைப்பு நடவடிக்கையில் மேலதிக பொருட்களை பொருத்தியிருக்கும் வாகனங்களுக்கு தண்டம் விதிக்கவோ அல்லது வழக்கு தொடரவோ நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. அந்த மேலதிக பொருட்கள் தொடர்பான அறிவித்தல் மாத்திரமே வழங்கப்படும். அதன் பின்னரே அவற்றை நீக்குவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க முடியும். அதேபோல் பயணிகள் போக்குவரத்து பஸ்களில் சிவில் போலீசாரை கடமை கவர்த்தி சாரதிகள் இழைக்கும் தவறுகளை கண்காணித்து அது தொடர்பில் அவர்களுக்கு அறிவுறுத்தவும் தேவை ஏற்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். சட்டத்தின் பிரகாரமே இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீதி விபத்துகளிலிருந்து மக்களை பாதுகாத்து அவர்களின் உயிர்களை பாதுகாப்பதற்காகவே இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறோம். இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியின் பின்னர் தினமொன்றுக்கு பதிவாகும் வீதி விபத்துக்கள் 4 அல்லது 5 குறைவடைந்திருக்கிறது. பாரதூரமான விபத்துக்கு 7 தொடக்கம் 10 வரையில் குறைவடைந்திருக்கிறது. அதன் காரணமாக வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சட்டத்துக்கு முரணான பொருட்களை நீக்குவதற்கு சகல வாகன சாரதிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் உயிரை பாதுகாக்க சாரதிகளும் பொறுப்பேற்க வேண்டும். மேலும் இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த ஒரு சில குழுவினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஆனால் எந்த காரணத்துக்காகவும் இந்த நடவடிக்கையை நிறுத்த மாட்டோம் என்பதை அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். வாகனங்கள் பொருத்தமான முறையில் இருக்க வேண்டும். வீண் அலங்காரங்களுடன் கூடியதாக வாகனங்கள் இருக்கின்றன